வணக்கம் மோயின். வணக்கம் ஜெகன். முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விடயங்களை பற்றி பேச போகிறோம். அதில் முதலாக நான் சொல்ல போகிற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஏனைய கட்சிகளை வெறுட்டுக்கிறார். கிட்டத்தட்ட வெரிட்டல் பாணி தான். என்ன வெரிட்டல் பாணியில் அது வெரிட்டல் தான். என்னடா இப்போ தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்காமல் போய்விட்டா நாங்கள் அதுக்கு பதிலடி கொடுப்போம். அப்போ இதுலேருந்து அர்த்தம் என்னென்றால் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கணும், நாங்கள் ஆட்சி அமைக்க அடிக்கி உங்களுக்கு வச்சு செய்வோம், அப்படித்தான் இருக்கேன். இப்போ அதை சொல்லிக்க அவர் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, கொழும்புல கொழும்பு மாநகர சபையில் 11 ஆசனங்கள்லாம் எங்களுக்கு தேவை, அதுக்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிற சம்பந்தமாக பேசியிருக்கோம். சுயேட்சை. ஆனால் மற்ற கட்சிகள் அந்த சுயேட்சையாக போட்டியிட்டவர்களை அவர்களோட பேரும் பேசுகிறார்கள், தங்களை நாங்கள் ஆட்சி அமைக்கிறத குழப்புறார்கள் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தனித்தனியான கட்சிகள் இருக்குதானே, அதெல்லாம் இப்போ சேர்ந்து நின்று எங்களுக்கு எதிராக இருக்கிறேன் என்ற பொருளை கேட்கிறேன். அப்படி தனியாக முதல் போட்டியிட்ட கட்சிகள் இப்ப சேரினம் ஆட்சி அமைப்பதற்காக சேர்க்கிறேன் அப்படி சேர்றதால ஒழுக்க விதிமுறைகள் சொல்றேன். அது எந்த அளவுக்கு ஒழுக்க விதிமுறைகள் எனக்கு தெரியல. இப்படி சொல்றதான் அது ஒழுக்க ஏன்டா அது கூட்டணின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உரிமை மாதிரி தானே. கூட்டணி சேர அது என்னன்னு சொல்றது, இப்போ மக்களுடைய ஓட்ஸ் தானே, மக்களுடைய வேற அவங்கள விரட்டுறாருண்டா அப்ப மக்களை தான் விரட்டுறாருன்றதான் அர்த்தம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு நெருக்கடி ஒன்று வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச அளவுக்கான ஓட்ஸ் இப்போ கிடைக்கல. கிட்டத்தட்ட 13% ஓட்டுக்கு மேலே இவர்களுக்கு குறைவா இருக்கு. ஆகலம் அடி விழுந்து கிழக்கில் ஓரளவுக்கு அவை கைப்பற்றிருக்கிறோம். ஆனால் வடக்கில் சரியான அடி. அப்போ வடக்கில் ஒரு சரியான அடி என்றாலும் மாநகர சபையில் 10 ஆசனங்கள் வச்சிருக்கேன். நேரத்தில் அந்த வெறுட்டுறது தன்மையை என்ன ஏற்றுக்கொள்றாங்க. இவர்கள் என்ன கிட்டத்தட்ட அண்மையில் அமைச்சர் சந்தலிங்கம் அமைச்சர் பேசிக்க நாங்கள் ரவுடிகள் என்ற பொருட்பட பேசுகிறார். அப்போ அதுக்கான விமர்சனம் பெறுது. அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் சொல்றார், இந்த ஓட் போட அடிக்க உங்களுக்கு நிதி தர மாட்டோம்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அப்படிதான் எல்லாம் வெறுட்டுற பாணி. அப்ப இப்ப எல்லா விமர்சகர்களும் என்ன விஷயத்தை எடுக்கிறோம்டா, பழையபடி தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியா மாறுதோ, ஆயுதம் மட்டும்தான் தூக்கியலாம். நான் ஜேவிபி எலெக்ஷனுக்காக தான் இந்த ஜேவிபி என்பிபியா மாறினது என்ற ஒரு கதை ஒன்று இருக்கு. இப்ப அவர்களை மக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், முழுமையாக ஏற்றுக்கொள்ற வகையில் இப்ப திருப்பி அவர்கள் அந்த ஜேவிபியினுடைய பாணியை பின்பற்றினோம், வெறுட்டுற பாணி. அப்ப அந்த விதத்துல பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சோன்றிருக்கிறோம் இந்த ஜேவிபி மேல. அப்ப ஒரு இடத்துல நானும் ரவுடிதானன்ற ஜேவிபி ஓட்டத்துல காமெடியாகவும் இருக்குது. என்ன விஷயம் அது, சமூக வலைத்தளங்கள்ல சதுரங்க அபேசிங்கன்றவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருண்டா, பிரதி அமைச்சர், கைத்தொழில் பிரதி அமைச்சர், அவர் என்ன விஷயத்தை சொல்றார், நானும் லக்மாலி பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி அவர்களும் சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதால அசிங்கப்படுத்துறாங்க. மீம்ஸ் ஏற்கனவே தங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இப்படியான கேலிச்சித்திரங்களுக்கு உட்பட்டார் என்று சொல்லியிருக்கிறார். எப்பயுமே இந்த அரசியல்ல இதுவும் ஒரு வகையான சாட்டையர் தான். இப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்போ உதாரணமாக அன்ரோமா அரசநாயக்க அவர்களுடைய உடலை வச்சு கேலி செய்யக்கூடாது, அவரை பர்சனலாக கேலி செய்யக்கூடாது. ஆனால் அவர் செய்கிற விஷயங்களை நாங்கள் கேலி சித்திரமாக எடுக்கலாம். உதாரணமாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஆட்சிக்கு வரதுக்கு முதல் IMF-ஓட இருக்கிற நிதி திட்டத்தை நாங்கள் நிப்பாட்டிடுவோம், இல்லை அதில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அன்றைக்கு ஒரு மீம் கேலி சித்திரம் மாதிரி ஒன்று பார்த்தேன். ரணில் விக்ரம்சிங்க அவர்கள் சொல்லிக்க ரணில் விக்ரம்சிங்க IMF-க்கு பின்னால போறார். அப்பேக்க இவியல் கை கொட்டி சிரிச்சோன்றிருக்கிறான். அட என்ன திருப்பி அதே ஆஃப்டர் எலெக்ஷன் போட்டுருக்காங்க. IMF-க்கு ஒரு வால் மாதிரி வந்தோன்றிருக்கு, அந்த வாழை பிடிச்சோன்னு போற மாதிரி. அப்ப அதுகள் என்னது, ஒரு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு அரசியல் நகைச்சுவை தான், அது ஒரு உரிமை மாதிரி தான். கேலி சித்திரங்கன்றது அது அந்த காலத்துல இருந்து வந்தோண்டே இருக்கு. அப்ப அதுக்கு தனிப்பட்ட நபருடைய அவமானப்படுத்துவதற்காக அந்த கேலி சித்திரங்கள் இருக்கக்கூடாது. சொல்ற விஷயத்தை வச்சோன்னு தான் அது எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அந்த செய்யற செயல்கள் அரசியல் ரீதியாக அவருடைய கொள்கைகளையோ அல்லது அவர்களுடைய செயல்களையோ விமர்சனம் செய்யலாம். ரைட். அப்போ அந்த வகையில் இவர்கள் சொல்லியிருக்க விஷயம் ஒரு 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 நகைப்புக்குரியதாகவும் பார்க்கப்படுது எல்லாராலையும். வேண்ட ஒரு நகைச்சுவை மாதிரி இந்த என்ன, நான் ஏற்கனவே ஒரு இடத்துல ரவுடி மாதிரி இருக்கிறார்கள், இன்னும் ஏண்டா எவ்வளவு தாண்டா என்ன அடிப்பீங்க என்ற வகையிலையும் சில
இதுவரைக்கும் எதிர்கட்சியா இருக்கேக்க எதிர்கட்சிக்கு எதிராக இருக்கேக்க வந்து நாங்க ஆளுங்கட்சிகளை விமர்சித்தோம். அப்ப ஆளுங்கட்சியில அந்த வழிகள் உங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க ஆளுங்கட்சியாக இருப்பது அப்ப வழி தெரியுதா? அந்த வகையில இப்ப எங்களுடைய வடக்கு கிழக்குல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கூட விமர்சிக்கப்பட்டார்கள். குறிப்பா வடக்குல இருக்க மூன்று பாராளுமன்ற என்னது 2021 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, இருக்கிறது ஜெட்டி பிரச்சனை, அப்படி நிறைய பிரச்சனைகள்ல இது பேர் காரசாரமாக விமர்சிக்கப்பட்டாங்க. விமர்சனத்துல வந்து சில விஷயங்களை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டு. ஒருவர் வந்து கதைக்கிற விதம் அதுகளை நாங்கள் மொழி ரீதியாக வந்து அவங்கள விமர்சிக்கிறது பிள்ளை. அவர் மலையக மொழியில பேசுறான்றதுக்காடியே அவரை விமர்சிக்கிறது அதெல்லாம் தவறு. அது மொழி நட ஒரு பிரேசக்கிளை மொழி, அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளணும். அது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அவர் கதைக்கிற பாணியையும் மண்மையில ஒரு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை விமர்சித்தார். அதுவும் ஒரு தவறான ஒரு விடயம். அதை நாங்கள் விடுவோம். ஆனால் பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது அவதானமா இருக்கணும். குறிப்பா அரசியல்வாதிகள் அவதானமா இருக்கணும். அதை விமர்சன கருத்துக்களை சொல்லணும். ஏற்கனவே ஒரு கருத்து வந்திருக்கிறேன். இலங்கை 2ஆம் இடம் என்னத்துல குடிகாரர்ல இலங்கை 2ஆம். அதுல ஜாழ்ப்பாணத்தை மிளித்து காய்ச்சி வந்து அது வந்து நீங்க இலங்கை காய்ச்சிருந்தா விட்டுருப்போம். நாங்க ஜாழ்ப்பாணத்தை பற்றிகளை காய்ச்சிட்டு அப்ப என்ன பிரச்சனைடா, இது வந்து இவர்கள் வந்து தெரியாம கதைக்கிறது வந்து இவர்கள் விமர்சிக்கப்படுறது ஒரு பொது விடயம். இந்த வீடியோ கட் பண்ணி வெளிநாட்டுகளுக்கோ இல்ல வேறு இடங்களுக்கோ போனா வடக்கு அமைச்சர் ஒருவரே இப்படி காய்க்கிறாருன்னா அந்த வடக்கு மாகாண மக்கள் தான் காய்ச்சி என்ற பொருள்பட வெளியிடங்களுக்கு தெரியாத வடக்கு மாகாண மக்களுக்கு கதைக்க தெரியாதா என்ற பொருள்பட அவர்கள் விமர்சனம் செய்வார்கள் அது வெளியில இருந்து. அப்ப அந்த வகையில வடக்கு மாகாண மக்களுக்கு இருக்கிற கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் பெரியது. அதை இவர்கள் இப்படி இலங்கையிலே படித்தவர்கள் அதிகமாக இருந்த இடம் எது? வடமாநிலத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து படிக்க ஆட்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் அந்த வகையில் அதுக்கு பிறகு வடமாநிலத்தில் வன்னி பிரதேசங்கள் எல்லா பிரதேசங்களையும் படித்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதே நிலைமை இப்போ மலையகத்தில் இருக்கு. மலையக மக்கள் முன்னேறியிருக்கிறார். சரியான அவர்கள் படிப்பறிவு விதத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் ஒரு இடத்தை சார்ந்து விமர்சிக்கிறதுக்கு வந்து சரியான டேட்டா, உங்களுக்கு சரியான டேட்டா இலங்கை தான் முதலாவது இடமாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி. அப்படி இலங்கை முதலாவது இடமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் சும்மா ஏதோ ஒரு டேட்டாவை சொல்ற வந்து பிள்ளையான விஷயமா தான் அதைத்தான் விமர்சிக்கலாம்னு சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு போதையில் இல்லாமல் ஆக்குறதுக்கு காய்ச்சி கொண்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் தந்து கொண்டிருக்கிறீங்க. இதே ஆட்சி தான் நீங்கள் 5 வருஷம் முடிச்சா அப்புறம் அடுத்த வாராக்களும் உங்கள் மேலே சொல்ல போயிடணுன்றதை மனசில் வச்சுக்கொண்டு நீங்கள் விமர்சிக்கிறீங்க. நல்ல விஷயம். அடுத்தாக நாங்கள் வளமையாக சொல்கிற இன்னொரு முக்கியமான விடயம் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பிச்சிருக்கின்றது. அதில் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்த விடயங்கள் சம்பந்தமாக பேசினாங்கள். நேற்றைய தினம் வல்வெட்டித்துறையில் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து கஞ்சி கொடுக்கப்பட்டது. அதில் எல்லாரும் வாங்கியிருந்தார்கள். இன்றைய தினம் நல்லூர் அடியில் வந்து தியாதிபம் திலிவனண்ணானுடைய நினைவாலயத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கத்தினர் வந்து இந்த விடயத்தை ஒழுங்கமைப்பு செய்திருக்கிறார். உண்மையிலேயே ஏன் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து வழங்கணும், ஏன் வழங்கணும் என்று நீ கேட்டீங்கன்னா அது வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு எனக்கு தெரியாத வேண்டியில்லை சொல்லணும்ன்றதுக்கான கேட்க. அப்போ ஏன் நாங்கள் வழங்கணும்டா அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயம் கடத்தப்படும். உதாரணமாக எங்களோட பிள்ளைகளுக்கோ அல்லது பேர பிள்ளைகளை யாருக்கோ இந்த விஷயம் போய் சேரணும். கடத்தப்படுதாண்டா இப்போ ஓரளவுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியில் அதில் வழங்கப்படுகின்ற நேரங்களில் கடத்தப்படுது. முன்னே காலகட்டங்களில் பயங்கரவாத தடை சட்டம் கொஞ்சம் முறுக்கமாக இருந்த நேரத்தில் சரியாக போய் சேரல. சில இடங்களில் தடைகளை மீறி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. ராஜபக்ச காலத்தில் அந்த நல்லாட்சி காலம்னு சொன்னாங்க மைத்திரிபால சிறிசேன காலத்தில். அந்த காலத்தில் கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இருந்தது, ஓரளவு தளர்வு இருந்தது. அந்த தளர்வில் வந்து இந்த விஷயம் சொல்லப்பட்டது. அதுக்கான அந்த அவையில நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தளர்வு இருந்தால் அந்த தளர்வில் வந்து எப்பப்போ தளர்வு வருது அப்பப்போ வந்து மக்கள் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்க. ஆனா கொடவே ராஜபக்ச காலத்திலையும் சரி மஹிந்த ராஜபக்ச காலத்திலையும் சரி இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி சில இடங்கள்ல வழங்கப்பட்டது. அந்த இடங்கள் வந்து பல தடைகளையும் தாண்டி வழங்கப்பட்டது. அதே மாதிரி இப்ப இந்த சமயத்திலையும் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த ஒவ்வொரு காணொலியிலையும் இந்த விஷயத்தை திரும்ப சொல்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஏன் வழங்கணும் என்ற விஷயம் இப்போ சொல்லிட்டோம். அது வந்து வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன, ஏன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை எடுத்துக்கொண்டார்கள், இதற்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தின் போது உணவு தேவைக்கு சரியாக கஷ்டப்பட்டாங்க.
மக்கள். அப்போ இருக்கிற பொருளை கொண்டு பச்சரிசி தான் அதன் பிரதான பொருள். அந்த பச்சரிசியை வச்சோண்டு அவர்கள் இருக்கிற தண்ணியோ அதோ இருக்கிற சாமான பால் கூட புளிஞ்சு விடுறதில்லை. அதுக்கு சில நேரம் உப்பு முதல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போட்டு இது வந்து நான் ஒரு அண்ணா மீட் பண்ணியிருந்தேன். அந்த அண்ணா தான் சொன்னேன் தங்கட ஏரியாவில் இப்படி தான் காய்ச்சினேன். ஒரு உப்பு கொஞ்ச காலம் போட்டுருந்தவையும் பிறகு கடல் தண்ணி எடுத்து பயன்படுத்தியும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டதுன்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சின்ற பொழுது அதில் வந்து இப்போ ஒரு ஒற்றுமை ஒன்று தென்பட்டதான். எல்லாரும் வந்து தங்கட இருக்கிறத கொடுப்பினோம். ஒரு ஒரு இனி ஒன்றுமே இல்லையன்ற நிலைமை என்ன சொல்கிறேன், இனி வெளியில் போகிறதா இல்லையா, மரணத்துக்கு இடைப்பட்ட அந்த இதில் வாழ்ந்து காலகட்டத்தில் எல்லாருமே தங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து முதல் சிறுவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அப்படியான ஒரு சூழலில் வந்து சிறுவர்கள் வயதானவர்கள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு சில இடங்களில் காய்ச்சப்பட்டு விநியோகிக்கப்படும். அந்த இடங்களில் குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் போய் வேண்டுவார். ஏன்னா மெட்ராக்கள் எல்லாரும் பங்கருக்கு இருப்பினர். அப்போ ஒரு ஆள் போய் வேண்டுவார். சில நேரங்களில் அவர் திரும்பி வராத பட்சத்தில் இன்னொரு ஆள் போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அதால் ஒரு ஆளை மட்டுமே விட்டு வேண்ட முடியும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை. அப்போ அங்கே என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதிலேயே அவர்கள் வேண்டிக் கொண்டு வந்து இந்த கஞ்சியை நினைவுகளை கடத்துறதுல ஒரு இன்னொரு விடயம் என்னென்றால் சிரட்டையில நாங்கள் கொடுக்குறோம். இப்போ வந்து அந்த நவீனத்துவம் பேர்ல வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் கப்புகளில் கொடுக்குறோம். அந்த அதுகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம். அதுகள் கொஞ்சம் அந்த உணர்வு ரீதியாக நாங்கள் செயற்படுறதுல வந்து உணர்வு ரீதியான பொருட்களை பயன்படுத்தலாம். பெரும் சில இடங்கள்லயும் வெறும் தண்ணியும் பச்சரிசியும் மட்டும்தான் போட்டு காய்ச்சுவாங்க. ஏன்னா அந்த பச்சரிசி அவிய வைக்கிறதுக்கான இந்த தண்ணியை பல இடங்களில் பார்த்துருக்கேன். நான் உப்பு போட்டு மட்டும் தான் காய்ச்சி வர்றாங்க. உப்பே சில இடங்களில் போடுற இல்லை, குறைச்சிருக்கணும் அந்த உப்பு. அந்த அளவுக்கு சுவையாக காய்ச்சக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த சுவையை இல்லாமல் செய்யறதுக்காண்டி உப்பை சில இடங்களில் குறைச்சிடும். சில இடங்கள் வந்து அந்த இனிப்புகள் அதுகள் கொடுத்து சில இடங்கள் அந்த சில நானும் அன்றைக்கு வேணுமென்னு செய்யல அவர்களுக்கு விடயங்கள் தெரியாமல் செய்கிறார்கள். அவர்களும் உணர்வு ரீதியாக தான் செய்கிறார்கள் அந்த இடங்களில். என்ற நான் பெரிய இடங்கள் இல்லை, இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகமான கொடுத்தார்கள், அது சரியான முறையில் செய்யப்பட்டது. சின்ன சின்ன இடங்களை ஊர் ஏரியாக செய்கிறார்கள். சில தெரியாத நபர்கள் இப்படி செய்கிறார்கள். அதை நீங்கள் அதற்கு இது என்ன விஷயம் பண்ணால் இப்படி குடிக்கேக்க இந்த சுவை வராமல் இருக்கேக்கு தான் கேள்வி கேட்கணும். யாரு அந்த சின்ன பிள்ளைகள் டேஸ்ட் இல்லையப்பா, டேஸ்ட் இல்லையம்மா கேள்வி வராது. அப்போ டேஸ்ட் இல்லையம்மா ஏன் என்று கேட்க தான் அம்மா இந்த கதையை அப்பா இந்த கதையை சொல்ல போய் ஏன்னா அந்த உப்பு போட்ட கஞ்சி குடிக்கணும் கேட்க தான் அந்த கேள்வி வந்து ஒரு வரலாற்று பாடமாக அந்த இடத்துல இது வந்து வரும். நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்கிறது வந்து ஒரு இன்னொரு யுத்தத்தை உருவாக்குவதற்காகவோ இதுக்கும் இல்லை. எங்களுடைய மக்கள் பட்ட கஷ்டங்களை வந்து வருங்கால சந்ததிகளுக்கு கடத்துவதற்காக, இன்னொரு சந்ததிக்கு இந்த விஷயம் போய் சேரணும்ன்றதுக்காகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினுடைய நோக்கம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்படுவதற்காக ஏன் இப்படி காய்ச்சிறம்ன்றதுக்கான வரலாற்று பின்னணியும் நாங்கள் இப்போ சொன்னால். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் இந்த பருப்பு விநியோகிக்கப்பட்டது, கடலை பருப்பு விநியோகிக்கப்பட்டதாங்க. அப்போ பிறகு அந்த பருப்பு கறியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு காய்ச்சப்படுது. அதுவும் இந்த சுடு தண்ணி அதுகளை மட்டுமே வச்சு பருப்பு கறியும் ஒரு காலத்தில் காய்ச்சப்படுது. இப்படி நிறைய அனுபவங்களை அந்த அண்ணா ஷேர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காய் பிஞ்சு மாங்காயை வச்சு சம்பல் போட்டு சாப்பிடணும், அப்படியான இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட முகாம்களில் வந்து தண்ணிக்கு பெரிய பிரச்சனை வந்தது. அங்கே தண்ணி பிரச்சனை வந்தது. அந்த தண்ணிக்கு பிரச்சனை வந்ததால் இந்த செலம் சார்ந்த பிரச்சனைகளால், அதாவது வந்து சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளால் பலர் உயிரிழந்த சம்பவங்களும் முகாம்களில் நடைபெற்றிருக்காங்க. அப்படியான விடயங்களையும் அந்த அண்ணா ஷேர் இருந்தார். இயற்கையாக என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதைத்தான் அவர்கள் உணவுக்கு பயன்படுத்தின ஒரு சூழல் வந்து அங்கே இருந்தது. இதெல்லாம் நாங்கள் ஏன் ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்கிறோம்டா, இந்த எங்களோட பழைய காணொலியை பார்க்காத ஆட்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணுன்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு காணொலியும் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய காணொலிகளை நீங்கள் அவதானித்து கொண்டுருங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.